ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பியரிஷ் இங்கில்ஃபிங் கேண்டில் ஸ்டிக்கை பற்றி தான் என்டையராக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ தான் உங்களுடைய ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கேண்டில் ஸ்டிக்கும் இண்டிகேட்டரையும் பேஸ் பண்ணி இனிஷியல் டைமில் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். சரிங்களா? அதுதான் உங்களுக்கு பெரிய லாஸ்லேருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதனால் கேண்டில் ஸ்டிக் அமைகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது என்ன அப்படின்னா பியரிஷ் இங்கில்ஃபிங் பேட்டர்ன் தான். இட் இஸ் அ 2 candlestick chart formation that signals a potential reversal of an uptrend to the downtrend. It is then considered as a strong sell signal, indicating the selling pressure has overwhelmed buying pressure in the market. அதாவது தொடர்ந்து மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? அப்போ எங்கே வந்து ரெசிஸ்டன்ட் ரீச் ஆகுதா அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணும்போது பியரிஷ் இங்கில்ஃபிங் இந்த பேட்டர்ன் அமையுதா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். என்னவா இருக்கும் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ட்ராவல் ஆகிட்டு வருதுல, அப் ட்ரெண்டில் ட்ராவல் ஆகிட்டு வர்ற இந்த கேண்டில் வந்து க்ரீனாக இருக்கும். அகெயின் இந்த கேண்டில் வந்து ரெட்டாக இருக்கும். சரிங்களா? இதில் க்ளோசிங் ப்ரைஸும் சரிங்களா, இதனுடைய ஓப்பன் ப்ரைஸ், அதாவது விக்கை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. ஷேடோ லைன் இந்த குச்சி மாதிரி இருக்கா, நீங்கள் அதை கன்சிடர் பண்ணாதீங்க. பாடியை மட்டும் கன்சிடர் பண்ணுங்கள். இதனுடைய க்ளோசிங் ப்ரைஸும் இதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் ஹையாக இருக்கணும். சரிங்களா? அதே மாதிரி இதனுடைய ஓப்பன் ப்ரைஸும் ரெட் கேண்டிலில் விட க்ளோசிங் அந்த பாடியில் க்ளோஸ் ஆகிற ப்ரைஸும் ஹையாக இருக்கணும். அதாவது ரெட் கேண்டில் ரெண்டுமே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹை அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கேண்டிலோட அமைப்பு எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் ட்ராவல் இருக்கும். சரிங்களா? இதில் விக் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை, விக் இருந்தால் நீங்கள் கன்சிடர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமும் இல்லை. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவான பிம்பம் கிடச்சிடும். இதுவும் ஹையாக ரெட் கேண்டிலில் என்ன இருக்குது, ஓப்பன் ப்ரைஸ் ஹையாக இருக்குது. சரிங்களா? க்ளோசிங் ப்ரைஸ் ஹையாக இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். விக்கை நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போது ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். சரிங்களா? இந்த கேண்டிலோட ஹையில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும், ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணலாம். இப்போது நம்ம நார்மலாக நீங்கள் எக்ஸிக்யூஷன் பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும், ரெசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு லைன் இருக்கும். ஸோ சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டண்ட்டை நோக்கி போகும்போது ரெசிஸ்டன்ட்லேருந்து சப்போர்ட் இந்த 2 இடமும் இருக்குது. ட்ரெண்டை பிரேக் பண்ணும்போது இப்போது நீங்கள் ரெசிஸ்டண்ட்டை கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ட் யாராலும் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. இந்த செகண்ட் ரெசிஸ்டன்ட் வரும்போது இந்த கேண்டலோட பேட்டர்ன் அமைஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். சரிங்களா? இன்னொன்று ட்ரெண்டை பிரேக் பண்ணி ட்ராவல் ஆகும். சரிங்களா? இந்த இடத்துலையும் இதனுடைய வியூ நீங்கள் இந்த கட் பார்த்தீங்க, இந்த பேட்டர்னோட அமைப்பை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணிடலாம். இதனுடைய லோவில் என்ட்ரி, சரிங்களா, இதனுடைய ஹையில் ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ரொம்ப சிம்பிளான விஷயந்தான், பார்க்குறதுக்கு கடினமாக தெரியலாம். சரிங்களா? பட் நீங்கள் தொடர்ந்து ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது ஈஸியாக அது மாறிடும். இன்னொன்று, இந்த க்ரீன் கேண்டில் உங்களுக்கு என்ன இன்டிமேட் பண்ணுது அப்படின்னா உள்ளே நிறையா பையர்ஸ் இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். சரிங்களா? தொடர்ந்து பை பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டுக்குள்ளே யார் இருக்கா, பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கே என்ன இருக்குன்னா இது ஓப்பனும் ஹையும் சேம். சரிங்களா? ஓப்பனும் ஹையும் சேமாக இருந்தாலே செல்லிங் ப்ரெஷர் நல்லாவே இருக்கும். சரிங்களா? ஏன்னா அங்கேருந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். அப்போது இதுக்குள்ளே யார் இருக்கா, நல்ல செல்லர் இருக்காங்க அப்படிங்கிறது அர்த்தம். இதை நீங்கள் நல்லாவே புரிஞ்சுக்குங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் 3 விதத்தை கொண்டு தான் நார்மலாக என்ன இருக்கும், ட்ரேட் எக்ஸிக்யூஷன் இருக்கும். ஒன்று, குளோபல் மார்க்கெட்டோட தாக்கம். சரிங்களா? அதில் இந்த கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன் எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகாது. சரிங்களா? மார்க்கெட்டை பேஸ் பண்ணி தான் ட்ராவல் ஆகும். இன்னொன்று, கம்பெனியோட பெர்ஃபார்மன்ஸ், கம்பெனி திடீர்னு லாபம் அடையலாம், நஷ்டம் அடையலாம், அதனுடைய பணப்புழக்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். 3வது, இந்த குளோபல் நியூஸ்லாம் பார்க்கும்போது நார்மலாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த பேட்டர்ன் அமையுது அப்படின்னா பையர் செல்லர். ஏன்னா ஒரு ஸ்டாக் வந்து தொடர்ந்து மேலே ஏறுது அப்படின்னா பையர் தொடர்ந்து அந்த ஸ்டாக்கை வந்து பை பண்ணணும். சரிங்களா? அப்போ தான் அந்த ஷேர் வந்து மேலே ஏறும். தொடர்ந்து விற்றாங்க அப்படின்னா செல் ஆகும். இப்போ இங்கேருந்து தொடர்ந்து மேலே வரும்போது ஒரு கரெக்ஷன் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷனும் கிடைக்கும். சரிங்களா? இங்கே தொடர்ந்து மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன். சரிங்களா? இங்கே பை பண்ண எல்லாரும் இங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ணுவாங்க. அகெயின் மார்க்கெட் ட்ராவல் ஆகும். இங்கே என்ன இருக்கும், ஒரு கரெக்ஷன் இருக்கும். இதில் இந்த மாதிரியான கரெக்ஷனில் இந்த மாதிரியான பேட்டர்ன், அதாவது கேண்டில் ஸ்டிக் அமையும் போது உங்களுடைய எக்ஸிக்யூஷன் வந்து கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் என்ட்ரியை கொடுத்துலாம். ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது கேண்டில் ஸ்டிக்கை வச்சு நீங்கள் ட்ரேடை எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் நீங்கள் கட்டாயமாக மெயின்டைன் பண்ணணும். அதை தவிர்த்துடாதீங்க. சரிங்களா? ஏன்னா ஒரு ட்ரேட் அப்படின்னா ட்ரெண்டை ஃபார்மேஷனில் எடுத்துக்கணும், பேட்டர்ன் எடுத்துக்கணும், பையர் செல்லர் எடுத்துக்கணும், அன்னன்னைக்கு குளோபல் நியூஸ், இது எல்லாமே டெப்த்தாக செக் பண்ணணும். சிம்பிளாக இன்ட்ராடே பண்ணுறீங்க கேண்டில் ஸ்டிக்கை வச்சு அப்படின்னா ஸ்டாப் லாஸை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். எதுவும் டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பை, see you.